வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா லீன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிக் ரைஸ் எழுதியிருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் என்டர்பிரைனர். இந்த புக்கு எதுக்காக எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக எழுதியிருக்காரு. இந்த புக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து 3 புக்கும் எழுதியிருக்காரு. இது எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு பயனுள்ள புக்காகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி நடத்தணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும் எழுதியிருக்காரு. எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பரான ஒரு ஐடியா தேவை. ஆனால் நம்மள சில பேர் இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் பட் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஐடியா லேக் ஆச்சுன்னா அவங்க அது பண்ணிடுவாங்களோ, இவங்க அது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆத்தர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேஸ்புக், யூடியூப், அமேசான் இதெல்லாமே சூப்பராக போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபேஸ்புக் ஆரம்ப காலத்தில் ஒரு கேமிங் ஆப்பாக தான் இருந்தது. கேமிங் வெப்சைட்டாக தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கில் கஸ்டமரோட ஃபீட்பேக் ஆகி ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு ஆனது, இவ்வளோ ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி தான் யூடியூப் எப்படின்னா ஒரு டேட்டிங் ஆப் தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஐடியா மாடிஃபை பண்ணி கஸ்டமருக்கு தகுந்தாற் போல் வீடியோ அப்லோட் பண்ணது. இப்போ எவ்வளோ அளவு ஒரு யூடியூப்பில் போனால் இப்போ எவ்வளோ அளவு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு தேவையான அளவு மாடிஃபை பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு யூடியூப் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஆத்தர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரானரி ஐடியா வேணும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஏன் ஸ்டார்ட் அப் கம்பெனியெலாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் கேட்குறாங்க. அதுக்கு ரிரிக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறவே சொல்கிறாரு. விடாமுயற்சி, நல்ல நேரம், புத்திசாலிசன்னா ஒரு பக்குவமான ப்ராடக்ட் எல்லாமே இருந்தால் மட்டும் நம்மளால் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ரன் பண்ண முடியாது. நிறைய புதுசாக காம்படிட்டர்லாம் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா, காலேஜ் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தார். அந்த ஸ்டார்ட் அப் அவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆன்லைன் சைட்டு மூலயமா வேலை தேடுபவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைலில் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயருக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி ஒரு சைட்டை ஆரம்பித்தார். ஆனால் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் பட் என்னென்னு அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா .com ஸ்டாப் ஆகும்போது அவங்க ஆரம்பித்த சைட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் கஷ்டத்தையும் சந்திக்க வேண்டியதாகிட்டு. அப்புறம் 2004 என்ன பண்ணார்னா, IMU கம்பெனியில் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராகவும் இருந்தார். IMU கம்பெனியில் என்னன்னா 3D கேமிங், இன்ஸ்டன்ட் மெசேஜ் அது ப்ராடக்ட் லான்ச் பண்ணதாக இருந்தாங்க. அது சரி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் ஆர்வமாக இருந்தார். பட் ஆனால் அதுவும் கேமிங்கே எல்லோரும் வரவேற்றாங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் மெசேஜ் யாருக்கும் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுலேயும் அவர் டிமோட்டிவேட்டட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, எரிக்ஸ் ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சான்னா, ஒரு லீன் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை லேர்ன் பண்ணார். அது என்ன, புது ப்ராடக்ட் பண்ண நமக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜியை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஆக்சுவலாக க்ரோமில் என்ன போட்டாலும் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து அதை செல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதை பற்றி கரெக்டாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை அவர் பில்ட் பண்ணிக்கிட்டார். ஓகேவா. ஸ்டார்ட் அப் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம ப்ராடக்டை கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி கஸ்டமரை எப்படி பை பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை அவர் லேர்ன் பண்ணார். அடுத்து என்ன பண்ணான்னா, அசம்ஷன் தப்பாக இருக்கிறதுனாலே ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார். ஓகே. அடுத்து அவர் லீன் மெத்தடாலஜி அதனோட லீன் மெத்தடாலஜி அடிப்படை கான்செப்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கிளிங் ஃபார்ம்லாம் அவர் லீன் மெத்தடாலஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. கஸ்டமர் எதிர்பார்க்குற ரிசல்ட் வர வரைக்குமே இந்த சைக்கிளிங்கை அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூபிள் ப்ராடக்ட், அதாவது டெஸ்டிங்
ப்ராப்பராக பண்ணி கஸ்டமருக்கு பிடிக்காத எல்லாத்தையும் அந்த கஸ்டமர்கிட்டருந்து வாங்குகிற ஃபீட்பேக்கை எல்லாத்தையும் வாங்கிட்டு அதாவது கஸ்டமருக்கு பிடிக்காத எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அவங்கள அட்ராக்டிவாக என்ன இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, நிறைய கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ, இப்போ ஒரு பைக்கோ அட்லீஸ்ட் ஒரு காரோ அவங்களுக்கு அட்ராக்டிவாக பிடிக்கிற மாதிரி இமேஜஸ்லாம் ரெடி பண்ணுறாங்களா. ஸோ இந்த இமேஜ் பிடிச்சா அந்த இமேஜ் ரெடி, இந்த இமேஜ் பிடிச்சிருக்கா அவங்க லைக் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்டருந்து ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி அவங்களுக்கு தகுந்தாற் போல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காஸ்ட் அதிகமாகவும் போடக்கூடாது, டெஸ்டிங் பண்ணி தான் ப்ராப்பராக தான் நம்ம ப்ராடக்டை செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த புக்கில் சொல்கிறாரு. அடுத்து என்ன பண்ணோன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்னா, என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும், அது எதுக்காக பண்ணுறோம் அந்த ப்ராடக்டை அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், நிறைய நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். ஒரு ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ரோட்டில் இருக்கிற ஸ்லிப்பர் அவரே என்ன பண்ணாங்கன்னா, ரோட்டில் இருக்கிற ஸ்லிப்பர்ஸ்லாம் இமேஜ் ஃபோட்டோ எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து அந்த இமேஜ் வந்து ஆன்லைன் சைட் மூலயமா கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது என்னாகும், அந்த ஸ்லிப்பர்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும்ல, அப்போ அவங்க கிளிக் பண்ணி ஸோ அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே செல் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும், அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குமா. ஸோ ஒரு பிஸ்னஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான், கரெக்டாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து செல் பண்ணணும். கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கஸ்டமர்கிட்டருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் அதை லீன் மெத்தடாலஜியை லேர்ன் பண்ணி அவங்க நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் இப்போ யூஸ் பண்ணுற ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இன்ஸ்டாகிராமுமே எப்படின்னா, ஒரு ஹெவின்ங்கிறவர் என்ன பண்ணிக்காரு, பர்பன் ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டாகிராமுக்கு ஃபஸ்ட்டு பர்பன் அப்படிங்கிற இதுதான் வச்சுருந்தார். நிறைய ஃபோட்டோஸ் போட்டுகிட்டே இருந்தார். அப்போ ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும்தான் ரீச் அதிகமாச்சு. அப்போ அந்த ஒரு ஃபோட்டோஸ் ஏன் அது ரீச் ஆச்சுன்னு சொல்லி லீன் மெத்தடாலஜியை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ ரீச் ஆனதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஃபீட்பேக் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம அட்ராக்டிவாக ஒரு அசம்ஷன் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆத்தர் இன்னொரு 5 ரூல்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸ்டேட் த விஷன், நம்ம வந்து அந்த சால்வ் த காமன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஐடென்டி த கிரிட்டிக்கல் அசம்ஷன் சொல்கிறாரு. அசம்ஷன்னா அதாவது ரியல் கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் நம்ம உருவாக்கணும் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட்டிவ் எம்பி வியூ, நம்ம மினிமம் வியூபிள் ப்ராடக்டை வந்து செல் பண்ணணும். டார்கெட் ஆடியன்ஸை மேக்ஸிமம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கான நிறைய எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, மெஷர் த ரெஸ்பான்ஸ். அப்போது எம்இபியை ரிலீஸ் பண்ணி அதோடைய ஃபீட்பேக் வாங்கி ஃபெசிலிட்டிஸ், ஸ்கேலபிலிட்டிஸ் இது எல்லாமே நம்ம வாங்கி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாசிட்டிவ் டைரக்ஷன் போனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெகட்டிவ் டைரக்ஷனில் போனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கணும். கஸ்டமர்கிட்ட வாங்குகிற ரெஸ்பான்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக என்ன சொன்னோன்னா, பிவோட், அதாவது ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஐடியா சூப்பராக போகுதா இல்லை சூப்பராக போகலையா அப்படிங்கிறதையும் நம்ம பேஸ் பண்ணிக்கணும். இந்த 5 ரூல்ஸையும் சொல்கிறாரு இந்த புக்கில். இந்த புக்கை வாங்கி படிங்க. ஒரு பிஸ்னஸ், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா அது எப்படி ஃபெயிலியர் ஆகாமல் போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கில் உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது. இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா, இது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்குவதற்கான உத்வேகமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் என நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. நீங்களும் வாங்கி படிங்க, நலமுடன் வாழுங்க. உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி த்ரூ அமேசான் மூலிமா வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.